அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்பது அமையுமா? வெளியான புதிய தகவல். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. விஜயுடைய வருகை என்பது பல நபர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்திலே பல வருடங்கள் காலொன்றிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் விஜயை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் வருவதால், தமிழக வெற்றிக் கழகம் வருவதால் கண்டிப்பாக நாம் தோல்வி அடைந்து விடுவோமா அப்படிங்கிற பயம் என்பது திமுகவிற்கு அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை இரண்டாவது மாநாடு, அதாவது மதுரையிலே போடக்கூடிய அந்த இரண்டாவது மாநாடு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைய போகிறது. அந்த மாநாட்டில் வரக்கூடிய தொண்டர்கள் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார், நமது தலைவர் விஜய் அவர்கள் என்னென்ன பேச்சுகள் பேச போகிறார் அப்படிங்கிறது தான் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய உற்று நோக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டு நேற்றைய தினம் கூட எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். திமுகவை வெளியேற்ற வேண்டும் என்றால் திமுக இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஓரணியிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். திமுக இருக்கக்கூடிய கட்சிகள் நாம் தமிழர் கட்சி என்பது இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் என்பது தமிழக வெற்றிக் கழகம் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுக்கு மறுப்புகள் என்பது தெரிவித்து விட்டது. ஏன் கூட்டணி என்பது ஏன் வைக்க மாட்டீர்கள் அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக கருதப்படக்கூடியது 2 கட்சிகள் தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருக்கிறது. அதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழகம் மறுப்புகளை தெரிவித்து, ஒருவேளை பாஜக இல்லாமல் அதிமுக மட்டும் தனிப்பட்ட முறையிலே இருந்தால் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்பதை விட சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்டா பதிவு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க.